ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, செலுத்தப்பட்ட காணிக்கைகளே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இன்று எங்களுக்கு தேவையான மன்னாவே எங்களுக்கு தாங்க சுவாமி. நாங்கள் அநேக பாரங்களோடும் அப்பா அநேக தேவைகளோடும் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதத்திற்கான வார்த்தை எங்களுக்கு தாங்க. அதை எடுத்து நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நல்ல காலை வேளையில் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராகிலும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அடுத்த வசனத்தில் அந்த முதல் வசனத்தை முடிக்கலன்னு நினைக்கிறேன். வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அவளும் கர்த்தரிடத்தில் போனாள், அவனும் கர்த்தரிடத்தில் போனாள். ஒரு வாழ்க்கையின் தீர்வு கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது நமக்கு தெரிகிறது. தன்னுடைய மனைவிக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். திருமணமாகி குழந்தை இல்லை. ஆகையால் தன் மனைவிக்காக ஈசா கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவள் வேண்டுதலை கேட்டருளினார். வேண்டுதல் செய்கிற அனுபவம் ஒன்று உண்டு. அது சில மாதங்கள் வேண்டுதல் செய்யலாம், சில வருஷங்கள் வேண்டுதல் செய்யலாம். ஆனால் அந்த வேண்டுதல் கேட்டருளினார் என்கிற ஒரு நாள் ஒன்று வரும். அந்த நாள் மகிமை நிறைந்த ஒரு நாள். அந்த நாள் விடுதலையின் நாள். அந்த நாள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நாள். இந்த அருமையான கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. கர்த்தர் கேட்டருகிற நாளில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டருளினார். உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய மன ஆதகங்கள், உங்கள் மன வருத்தங்கள், உங்கள் மன ஏக்கங்கள், உங்கள் மன தாகங்களை எல்லாம் கேட்டருளுகிற ஒரு நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளில் உங்கள் குறைகள் நிறைவாய் மாறும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய அவமான நிந்தனைகள் உங்களை விட்டு நீங்கியும் களிப்பும் சந்தோஷமும் உண்டாகும். உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் கர்த்தர் சிங்காரத்தை தருவார். உங்கள் துக்கத்துக்கு பதிலாய் கர்த்தர் ஆனந்த தைலத்தை கர்த்தர் தருவார். மகிழ்ச்சி இல்லாத, மலர்ச்சி இல்லாத உங்க முகங்கள் சந்தோஷத்தினால் மலரும். அல்லேலூயா. கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளும் போது நடக்காதவைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் வேண்டுதலை கேட்கும் பொழுது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் வேண்டுதலை கேட்கும் பொழுது உனக்காக தம்முடைய பொக்கிஷ சாலையாக வானத்தை கர்த்தர் திறப்பார். எப்படி ஆதங்கத்தோடு ஈசாக்கு ஜெபித்தார் என்று தெரியாது. இந்த கால வேளையில் உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். இதுதான் குடும்ப ஜெபம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம் என்பது தன் கணவனுக்காய் வேண்டிக் கொள்வது, தன் மனைவிக்காய் வேண்டிக் கொள்வது, தன் பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்வது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காய் வேண்டிக் கொள்வது, இப்படி ஒருவருக்காய் ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பது. நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தரிடத்திலே எங்கள் விண்ணப்பத்தை வைப்போம் என்கிற குடும்பம் கர்த்தர் வாழ வைப்பார். குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். போராட்டங்கள் வராது என்று சொல்லவில்லை, வறுமைகள் வராது என்று சொல்லவில்லை, வியாதிகள் வராது என்று சொல்லவில்லை. நான் சொல்ல வருகிறது, அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறேன். அவைகள் வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள், அவைகள் உங்களை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நேரத்தில் அந்த தன் மனைவிக்காக, தன் கணவனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பாடத்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது.
அவர் அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எங்கே போய் ஜெபம் பண்ணியிருப்பார்? ஒரு வனாந்தரமான ஒரு இடமாகத்தான் அநேக இடங்கள் இங்கே காட்சியளிக்கப்பட்டிருக்கும். தன்னுடைய கூடாரத்தில் தன் மனைவியை விட்டிருந்து ஒருவேளை 2 பேரும் கரங்களை பிடித்து ஜெபித்திருக்கலாம். இல்லைன்னா ரெபெக்காளை விட்டுட்டு இவர் ஒரு ஓரமாக ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல அல்ல வீட்டுக்கு ஒரு அருகாமையில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். நம்முடைய வீடுகளில் கூட நாம் ஜெபிக்கிறதுக்காக ஒரு இடத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும். எனக்கு இன்னொரு ரூம் வசதி இல்லை, எனக்கு ஜெபத்திற்காக ஒரு அறை இல்லை, அதனால் என்னால் விடுதலையோடு ஜெபிக்க முடியல, அப்படிலாம் சொல்லவே கூடாது. 10க்கு 10 ஒரு அறை இருந்தாலும் அந்த அறையில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 2க்கு 2 ஒரு இடத்த ஒரு மூலையில் செலக்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒரு பாயை விரிங்க. அந்த இடத்துல உங்களை முழங்கால்களை மண்டியிடுங்கள். ஹல்லேலூயா. அந்த இடம் உங்களுக்கு ஜெயத்தின் இடமாய் மாறும். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு இடமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் இருந்த இடத்துக்குள் அல்லது மரியாள் இருந்த வீட்டுக்குள் தேவ தூதன் எப்படி பிரவேசித்தானோ, அது ஓலை வீடோ அல்லது அது சாதாரண ஒரு ஓட்டு வீடோ, நீங்களும் நானும் இருக்கிற வீட்டுக்குள் தேவ தூதர்கள் பிரவேசிப்பார்கள். இந்த அருமையான காலவெளியில் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஈசாக்கின் தேவன் என்று சொன்னவர் இந்த காலவெளியில் உங்களுடைய என்னுடைய தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில் சில சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், சில ஏற்ற இறக்கங்கள் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒட்டி பறந்த இரட்டை குழந்தைகளை போன்றுதான். இந்த அருமையான நேரத்தில் பார்க்கும் பொழுது இங்கு மரியாள் அந்த ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கும் பொழுது கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. கர்த்தரிடத்திலே ஈசா கேட்டான். கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு ஆசீர்வாதம் தான், கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான். கர்த்தர் தான் அவருடைய கர்ப்பத்தை திறந்தார். கர்த்தர் தான் அந்த கர்ப்பத்தில் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை உண்டாக செய்தார். இவ்வளவு செய்த பொழுது அங்கு ஒரு போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதும் நம்முடைய ஜீவியத்தில் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை போன்று ஒரே கருவுக்குள் இருக்கிற ஒரே கருப்பைக்குள் இருக்கிற 2 கருவை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. அதுதான் ஆவிக்குரியவன், மாம்சத்துக்குரியவன். மாம்சத்துக்குரியவன் என்றால் வேறு ஏதோ ஒரு மனிதன், ஆவிக்குரியவன் என்றால் வேறு ஏதோ ஒரு மனிதன் என்று எண்ணிவிடக்கூடாது. ஒரே கருப்பைக்குள்ள ஒட்டி பிறக்கிற குழந்தைகளை போன்றுதான் இருக்கிறது. நாம் அந்த நிலையை நாம் எப்படி கையாள வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசித்தா, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தபடியால் நான் அல்ல, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. நான் நன்மையை விரும்புகிறேன், அதே நான் தீமையை செய்கிறேன். நான் தீமை செய்யக்கூடாது நினைக்கிறேன், அதே நான் நன்மை செய்யாதபடி வாழ்கிறேன். இது நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி அப்படியானால் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறதை போல ஒரு ஆவிக்குரிய மனிதர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு 2 பக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த 2 பக்கத்தில் எதை நாம் ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் கடைசி 30ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும். சில நேரங்களில் சிலர் முந்திக் கொள்ளுகிறார்கள், சிலர் பிந்திக் கொள்ளுகிறார்கள், சிலர் பிந்திக் கொள்ளுகிறார்கள், சிலர் முந்திக் கொள்ளுகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதன் முந்திக் கொள்ளுகிறானா, அந்த மாம்சத்துக்குரியவன் முந்திக் கொள்ளுகிறானா? இதுதான் காரியம். எப்படி கருப்பைக்குள் 2 குழந்தை போராடுகிறதோ, ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகிறதோ, அதே போலதான் இந்த ஜீவியம் என்கிற கருப்பைக்குள் ஆவிக்குரியவனும் மாம்சத்துக்குரியவனும் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? நமக்குள்ள
ஒரு நேரம் நல்ல குணங்கள் வெளிப்படுது, அதே நமக்குள்ள ஒரு நேரம் என்ன செய்கிறது, தீய குணங்கள் வெளிப்படுது. நமக்குள் நல்ல குணங்கள் வெளிப்படும் பொழுது ஆவிக்குரியவன் முந்தி வருகிறான். தீய குணங்கள் வெளிப்படும் பொழுது அந்த மாம்சத்துக்குரியவன் என்ன செய்கிறான், அதுதான் சிலர் முந்தினோரை பிந்தினோரும் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இதை நம்ம மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 26, நீங்கள் சோதனைக்கு அல்லது மாம்சத்துக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் சீக்கிரமா பலவீனப்பட்டு போயிடும். மாம்ச எண்ணங்கள் சீக்கிரமா தோத்து போயிடும். மாம்ச எண்ணங்கள் சீக்கிரமாய் வீழ்ச்சியை அடைந்து விடும். மாம்ச எண்ணங்கள் பரிசுத்தத்தை கெடுத்துவிடும். மாம்ச காரியங்கள் ஜபஜீவியத்தை கெடுத்துவிடும். மாம்ச காரியங்கள் நற்கனியை கெடுத்துவிடும். ஆகையால் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவி உற்சாகம் உள்ளது என்று இயேசு சொன்னார். இந்த காலவேளையில உங்க ஆவியை கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக. உங்க ஆவியை கர்த்தர் பலப்படுத்துவாராக. உங்க ஆவியை, உங்க மாம்சத்தை ஜெயிக்கிற ஆவியாய் கர்த்தர் மாற்றுவாராக. உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, சதைகளுக்குள்ள எப்படி ஆவியை கர்த்தர் பிரவேசிக்க பண்ணினாரோ அவருடைய ஆவியை கர்த்தர் உங்க ஆவியில பிரவேசிக்க பண்ணுவாராக. மாம்சத்தை நீங்கள் ஜெயிப்பீர்களாக, பலவீனங்களை நீங்கள் ஜெயிப்பீர்களாக, சோர்வுகளை நீங்கள் ஜெயிப்பீர்களாக. விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமான ஒரு ஆவிக்குரிய மனிதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது சும்மாவே இருக்காது, துருன்னு இருக்கும். அல்லேலூயா. துருன்னு ஜெபிக்க தோணும், துருன்னு அப்படி பிசாசுக்கு விரோதமாக ஏற்று நிற்க தோணும். நீங்கள் எதையும் பார்க்க மாட்டீங்க, நேராக போவீங்க. பிசாசு உங்களுக்கு குறுக்க வந்தா அப்பாலே போ சாத்தானே என்று உங்கள் ஆவிக்குரிய மனிதன் சொல்ல தோணும். அல்லேலூயா. யாருக்காகிலும் ஆண்டவரை அறியாதவர்கள் வந்தா சுவிசேஷத்தை சொல்ல அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு தோணும். யாராவது வியாதியோடு வந்தா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று அந்த ஆவிக்குரிய மனிதன் பேச தோணும். ஹல்லேலூயா. யாராவது சோர்ந்து போய் இருந்தா சோர்ந்து போறவனுக்கு நீங்க உதவி செய்ய உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு தோணும். பலவீனமா இருக்கிற மனிதனுக்கு உதவி செய்ய உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு தோணும். திடீர்னு மாம்சத்துக்குரியவன் எழும்புவான், எதுக்கு உனக்கு இந்த வேலை, ஏன் நீ இதை செய்யணுமா, உனக்கு இது தேவையா? அப்போ ஆவி பலன் அடையும் போது நீங்க சொல்லுவீங்க, அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொன்னார், இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னவர். ஆவில் அவன் உற்சாகமாக இருக்கும்போது அவனை பாராட்டினவர். ஆவில் அவன் பரவசமாக இருக்கும்போது அவனை உயர்த்தினவர். கொஞ்ச நேரம் கழித்து சொல்லுகிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது, சிலுவை பாடு உமக்கு நேரிடக்கூடாது, இந்த பாடின் வழியாய் நீர் வரக்கூடாது என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. ஒரே நேரத்தில் இரண்டு விதமாய் வெளிப்படுகிறான். ஒரு நேரத்தில் ஆவிக்குரியவனாகவும் இன்னொரு நேரத்தில். இதுதாங்க நம்ம வாழ்க்கை. இதுதான் நம்ம வாழ்க்கை. ஏதோ மாம்சத்துக்குள்ள எங்கிருந்தோ வரான்னு இல்லை, ரெண்டு பேருமே நமக்குள்ள தான் இருக்கிறாங்க. நம்ம எதை மேற்கொள்ள விடுகிறோம், அதுதான் காரியம். அதுதான் காரியம். ஒரே கருப்பைக்குள்ள 2 குழந்தை இருந்துச்சான் தாமார் வயிற்றுக்குள்ள. பிரசவ நேரம் வரும்போது மருத்துவச்சிகள் உதவி செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள். வேதம் என்ன சொல்லுது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38:28 வாசிக்கும் போது, அவள் பெறுகிற போது, வாசிங்க ஒருத்தர், ஒரு பிள்ளை கையை நீட்டினது. மருத்துவச்சி என்ன செஞ்சாங்க? அதை கையை பிடித்து ஒரு சிகப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றால், அடுத்த வசனத்தில் முதலாவது வெளிப்பட்ட பிள்ளையானது
தன் கையை திரும்ப என்ன செய்து கொண்டது? உள்ளே வாங்கி கொண்டது. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது எப்போ உள்ளே வாங்கி கொள்கிறதோ அப்பொழுது என்ன நடந்துதான்? அதன் சகோதரன் வேற யாரும் இல்லை, ஆவிக்குரிய தன்மை எப்போ உள் வாங்கி கொள்ளுகிறோமோ அதனுடைய சகோதரனாக இருக்கிற மாம்சமானவன் என்ன செய்கிறான்? மீறி வெளிப்படுகிறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆவிக்குரிய மனிதனை உள்வாங்க விடக்கூடாது, உள்வாங்க விடக்கூடாது. அப்போ மாம்சத்துக்குரியவன் தலை தூக்கமெல்லாம் தலையில் என்ன செய்யணும்? தட்டணும். கொஞ்சம் தட்டி. கோபம் வருதா? மாம்சத்துக்குரியவன் கொஞ்சம் கொட்டு. ஆமாம். பெருமை வருதா? கொஞ்சம் கொட்டு. என்ன சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற வீராப்பு வருதா? ஆமாம், உன்னை தான் சொன்னாங்க, கொஞ்சம் என்ன பண்ணு. ஆமாம். எப்படி சொல்லி கொட்டணும்? தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. அப்படி சொல்லணும். எனக்கு தாழ்மை இருந்தாதான் கிருபை என்கிட்ட தங்கும். அதனால இந்த பெருமையின் ஆவியே என்னை விட்டு போ. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு. ஆகையால அப்படி கொட்டி 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 கொட்டி, ஸ்தோத்திரம். இந்த மாம்சத்துல தான், இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில தான் ஆவிக்குரியவன் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். மாம்சத்தை ஜெயிக்க விடக்கூடாது. ஜெயங்கொள்ளுகிறது ஆவியில ஜெயங்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாம்சம் ஜெயிக்குதா, ஆவி ஜெயிக்கிறதா? பேதுரு 2 பேரும் ஒரே பேதுருக்குள்ள 2 பேர் ஒரு நேரம் ஆவி டிராவல் பண்ணுது. ஆவி டிராவல் பண்ணும்போது கெட்செமனே தோட்டத்தில் சொல்லி, யாருமே மறுதலிச்சாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். அந்த திருவிருந்து நேரத்தில் அவ்வளோ வீராப்பா அந்த மேல் வீட்டு அறையில் சொன்னவர் கெட்செமனே தோட்டத்துக்கு போன உடனே போர் சேவர்கள் வில்லும் கம்பும் ஈட்டியுமா வரும் பொழுது என்ன செய்தார்? எல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்க. அங்கே மாம்சம் செயல்பட ஆரம்பிக்கிறது. யூதா சூழியத்துக்கு வரும் பொழுது என்ன சொல்லி வந்திருப்பார்? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா 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 பின்னோக்கேனா. அப்போ அப்படி சொல்லி தான் யூதாஸ் வந்திருப்பார். அந்த உறுதியில், அந்த ஆசையில், அந்த வைராக்கியத்தில் எவ்வளோ நாள் இருந்தார்னா 30 வெள்ளிக்காசு அவர் கண்ணில் படுற வரைக்கும் இருந்தார். 30 வெள்ளிக்காசை பட்டவுடனே மாம்சம் என்ன பண்ணிடுது? தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. தலை தூக்க. அந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த 30 வெள்ளிக்காசு அவருக்கு முன்னால் வரும் பொழுது அந்த 30 வெள்ளிக்காசை பார்த்த உடனே அந்த மாம்சம் சொல்லியிருக்கோம், யூதாஸ் உனக்கு லாட்ரி அடித்த மாதிரி என்ன பண்ணியிருக்கு, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆவி என்ன சொல்லணும்னா, இல்லை இல்லை இல்லை, நீ எவ்வளவு லாபம் எனக்கு வந்தாலும் வசனத்திற்கு மாறானது எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. உடனே ஆவி சொல்லும், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறே. லாபமான நான் நஷ்டம் என்று கருதுகிறே. இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாம்சம் அப்படியே தலை தூக்கும் பொழுது சொல்லணும், லாபமானது எல்லாம் எனக்கு லாபமாய் தோன்றுகிறவைகள் எல்லாம் நஷ்டம் என்று கருதுகிறேன்.
உப்பருகின் மேலே பிசாசு இயேசுவை கூட்டி கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் காண்பித்து எனக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்தால் இவைகள் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னவர், மாம்சத்தை ஜெயித்தவர். இந்த கால வேளையில நீங்களும் நானும் அந்த ஒரு கருப்பைக்குள் போராடி கொண்டிருக்கிற இரட்டை பிள்ளைகளை போன்ற உள்வாங்கிறவர்களாக அல்ல, வெளிப்படுகிறவர்களாக, கெபிக்குள் ஒளிந்து கொள்கிறவர்களாக அல்ல, கெபிலிருந்து வெளிப்படுகிறவர்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உள்வாங்கி கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கிறீங்க? 80 வயசு ஆயிடுச்சு, போதும். ஒரு நாள் எபிரேயனுக்கு வைராக்கியமா நின்னது போதும். ஒரு நாள் நான் என் மக்களுக்காக திறப்பில் நின்னது போதும். என் கையில் இருக்கிற கொஞ்சம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு மீதியான் தேசத்தில் உள்வாங்கி கொண்ட மோசையை நோக்கி, என் ஜனங்களை விடுவிக்க நீ வருகிறாயா என்று கேட்டவர் இந்த காலவில் உங்களுக்கு முன்னால நிற்கிறாரு. நீ உள்வாங்கி கொள்ளுகிறவன் அல்ல, அநேகரை வெளியே கொண்டு வருகிறவன். நீ உள்வாங்கி கொள்ளுகிறவன் அல்ல, நீயே உள்வாங்கி கொள்ளணும். ஏதேன் தோட்டத்தில் சுதந்திரமாய் சுற்றி திரிந்த ஆதாம் ஒரு நாள் மரங்களுக்குள்ளே உள்வாங்கி கொண்டான், மரம் செடிகளுக்குள்ளே உள்வாங்கி கொண்டான். அவனை எப்படி தேடி ஒருவர் வந்தாரோ, இந்த கால வேளையில் உங்களையும் என்னையும் தேடி ஒருவர் வந்திருக்கிறார். அவரை விட்டு தூர போனது உண்மைதான், அவரை விட்டு விலகி போனது உண்மைதான், மாம்சம் நம்மளை தலை தூக்கினது உண்மைதான். இன்னைக்கு மாம்சத்தின் தலையை அடித்து ஆவிலே பலன் கொள்ள வைக்கிறவர், ஆவிலே பிரகாசிக்க பண்ண வைக்கிறவர், உங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிறவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று வசனம் சொல்ல, அந்த வசனத்துக்கு நேராய் நிறுத்துகிறவர் இன்னைக்கு நம்மத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய பக்தர்கள் அழகா எழுதியிருக்கிறாங்க, நான் எவ்வளவோ அவரை விட்டு தூர போனாலும் அவர் என்கிட்ட வந்து மாலை போட்டு என்னை வரவேற்றாராம். அல்லேலூயா. இந்த இளையகுமாரன் அப்படித்தானே, தகப்பன் வீட்டில் விருந்து கொண்டாடி அவனை வரவேற்றார். அதே போல இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோமானா கர்த்தரை கொண்டாட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மாம்சம் ஒரு நாள் இளையகுமாரன் தலை தூக்கினது, மாம்சம் இப்பொழுது எல்லாம் அடங்கினவனா, என் தகப்பன் வீட்டிலே நான் வேலைக்காரர்கள் ஒருவனாய் இருக்கிறேன் என்று அவன் மனம் திரும்பி வந்தான், ஆவில பலன் கொண்டு வந்தான். மாம்ச வைராக்கியம் உள்ளவனா என்ன பண்ண, நான் செத்தால் அங்கே போக மாட்டேன், நான் எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் அங்கே போக மாட்டேன், மதியாத வீட்டில் நான் மிதிக்க மாட்டேன், அப்படி இப்படி கௌரவம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் கௌரவம் பார்க்குற அதெல்லாம் தூக்கி போட்டான். ஆவிக்குரிய ஜீவியம் கௌரவம் பார்க்காது, ஆவிக்குரிய ஜீவியம் தன்னலமாக இருக்காது, ஆவிக்குரிய ஜீவியம் சுயநலமாக இருக்காது. ஆவிக்குரிய ஜீவியம் தேவ சித்தத்தை செய்ய எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனேன் என்று பவுல் சொன்னதை போல தனக்காய் வாழாமல் பிறருக்காய் வாழும். அல்லேலூயா. இன்னைக்கு உள்வாங்கிக் கொள்கிற உன்னை கர்த்தர் வெளியே இழுப்பாராக. அல்லேலூயா. தூரம் தீரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் தீரிந்த சீயோனே, ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவா, என்னை ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கினது என்னை தந்தானே துதிப்போமே. திரு சபையோரே கவி பாரி பாடி தந்தானே துதிப்போமே. அல்லேலூயா. ஆரங்கள் போட்டி நம்மளை வரவேற்கிறவர், அதுதாங்க அவர்கிட்ட இருக்கிற சிறப்பே. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் பலவீனமாயிட்டேன், நான் தகுதியெல்லாம் இழந்துட்டேனே, அப்படி நம்ம புலம்பி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி அந்த பிள்ளைங்க வாசித்த அந்த சம்பவத்தை பார்த்தீங்களா? ஒரு 500 ரூபா நோட்டு யாருக்கெல்லாம் வேணும்னு எல்லாம் கை தூக்குனாங்க. அதே நோட்டை நல்லா கசக்கி அதுக்கப்புறம் காட்டினதுக்கு அப்புறம் கூட அதோட மதிப்பு குறையாம இன்னமும் கை தூக்கி அதை விரும்புகிறவர்கள் எப்படி இருந்தார்களோ, அது காலால் மிதிக்கப்பட்ட பொழுதிலும் கூட அதோட மதிப்பு குறையாம அப்பவும் கை தூக்கி அதை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொன்னதை போல சாதாரண இந்த கவர்மெண்ட் அச்சடிக்கிற அந்த நோட்டுக்கே அவ்வளவு மதிப்பு இருக்கும். ஆனா அந்த நோட்டுக்கு ஏன் மதிப்பு தெரியுமா? அதுல கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க, அந்த கையெழுத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அந்த கவர்னரை காட்டிலும்
1000 மடங்கு உங்களோடு என்னோடு நம்மோடு உடன்படிக்கை பண்ணினவர் உங்களுக்காய் எனக்காய் கையெழுத்து போட்டிருக்கிறபடினாலே அந்த ரூபா நோட்டை காட்டிலும் நீங்கள் கசக்கப்பட்டாலும் மதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நெருக்கப்பட்டாலும் மதிக்கப்பட்டவர்கள், மிதிக்கப்பட்டாலும் மதிக்கப்பட்ட உங்க மேல இருக்கிற மதிப்பை ஒருவரால் எடுக்க முடியாது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை ஒருவரால் எடுக்க முடியாது. உங்க மேல இயேசுவின் ரத்தம் என்கிற ஒரு கோட்டிங் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தினால் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா உங்க மேல இருக்கிறது அசாதாரணமானவை. ஆகையால் தான் பிசாசு உங்களை தொட முடியல, ஆகையால் தான் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியல. எவ்வளவு நெருக்கம் கொண்டு வந்தாலும், எவ்வளவு போராட்டம் கொண்டு வந்தாலும் கர்த்தரையே துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன் துதிப்பேன் என்று சொல்ல வைப்பது என்னன்னா உங்க மேல இருக்கிற ரத்தம் தான், இயேசுவின் ரத்தம் தான். எல்லா சோதனைகளையும் தாண்டி வர இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறது. எவ்வளவு போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று தான் யோபு சொன்னார். எவ்வளவு போராட்டம் வரும் பொழுது எந்த காலத்திலும் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று தான் தாவீது சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனையை மேற்கொள்ள முடியாது. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு வருகிற போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க, வியாதிகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க, குடும்பத்துக்கு மாறான காரியங்கள் நடக்கிறது என்று சோர்ந்து போகாதீங்க. அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆயினும் சகாயினும் நேயனும் ஓபாயனும், ஆயினும் சகாயனும் நேயனும் ஓபாயனும் நாயனும் என கண்பான ஞானமனவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. துணை இயேசுவே. கவலையில்லாறுதலும் கங்குலி எஞ்சோதியும், கவலையில்லாறுதலும் கங்குலி எஞ்சோதியும், கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 40:29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்துவார். சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல கயிறங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க சோர்வுகளை நீக்கி உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஒரு நாள் ஊழியத்தெல்லாம் செஞ்சுட்டு 2-3 பேர் காரில் ரொம்ப நேரம் பயணம் பண்ணிட்டோம், தொடர்ந்து பயணம். அதனால் ஊட்டி மலையிலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட வந்தவர் ஒருத்தருக்கு உடம்பு முறிக்கிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட கண்டினியூ ஜேர்னி, தூக்கம் 2 ஹவர் 3 ஹவர் தான். 2-3 இடங்கள் அப்படியே போயிட்டு வந்தனால ரெஸ்ட் எடுக்க முடியல. அவ்வளோதான். ஒரு மாதிரி ஆகிட்டார். வாந்தி வர மாதிரி இருக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, உட்கார முடியல, காரில் உட்கார முடியல, படுத்து தூங்கிட்டு வர முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கொண்டு போய் எங்கேயாவது அட்மிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அவருக்கு பரிசோதிக்கும் ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், டயர்ட்னால கண்டினியூவாக நீங்கள் ஜேர்னி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதனால் வந்த பிரச்சனைன்னு சொல்லி ஒரு படுக்கையில் அவர் படுக்க வச்சு ட்ரிப்ஸு ஏற்றி ஒரு 2 மணி நேரம்
அந்த மருந்து இந்த மருந்தெல்லாம் ஏற்றி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காரில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டார். நார்மலாகி சென்னை வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டோம். 2 மணி நேரம் தான். ஒரு டாக்டரு சோர்ந்து போன ஒருவனை பலப்படுத்த முடியுமானா இந்த அண்ட சராசரிகளை உருவாக்கின நம்முடைய தேவன் உன் சோர்வை நீக்கி உன்னை தொடர்ந்து ஓட வைக்க அவரால் முடியாதா? இந்த கால வேளையில் உங்கள் சோர்வு உங்களை விட்டு நீங்க கடவுது, உங்கள் சோர்வு உங்களை விட்டு வெளியே போக கடவுது. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் தெரியுமா? மலை உச்சிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிழையாம் பார்க்கும் பொழுது அவன் வாய் அறியாமல் சொல்லுகிறது, இவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. எத்தனை பாலாக் ராஜா எதிர்த்து நின்னாலும் உங்களுக்குள்ள இருக்கிற காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. பார்க்க பரிதாபமா இருக்கலாம், பார்க்க ஏதோ ஒரு அனாதை போல வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனை போல வரலாம். ஆனா கர்த்தர் சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அவனால் உங்களை எதிர்கொள்ள முடியாது, அவனால் உங்களை ஜெயிக்க முடியாது. இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை பலத்தால் இடைகட்டுவாராம். சோர்ந்து போவனுக்கு அவர் பலன் கொடுப்பாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவாராம். அடுத்த வசனம் சொல்லுது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க, வாலிபரும் இடறி விடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களோ, இரவும் பகலும் என்று பாராமல் தேவ பாதத்தில் உட்காருகிறவர்களுக்கோ புது பலன் அடைவார்களா? ஹல்லேலூயா. இந்த காலவேளை கர்த்தருக்காய் காத்திருக்கிற அனுபவம் இருக்கா? ஒரு நிமிஷமோ, ஒரு மணி நேரமோ, ஒரு நாள் 2 நாளோ நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஒரு பாடல் இருக்குல்ல, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றுமையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஒரு நாளும். இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம். உங்கள் பலவீனத்தை கர்த்தர் மாற்ற ஒருவர் உண்டு. நம்புங்க, நம்புங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார். நம்புங்க. ஹல்லேலூயா. இந்த கேமராக்காரன் எப்படி கேமராவை அப்படியே விட்டுட்டு 3/4 மணி நேரம் போயிட்டு இப்போ வந்து அப்படி எட்டி பார்த்து கரெக்டாக இருக்கா ஃப்ரேமு, அப்படி ஒரு நம்பிக்கை தான். பாஸ்டர் எங்கே அந்த ஃப்ரேமை விட்டு என்ன பண்ண மாட்டார், போக மாட்டாங்க. நம்பிக்கை. 3/4 மணி நேரம் அழகாக டீயும் காஃபியும் சாப்பிட்டு வடை பஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து பார்க்குற மாதிரி நீங்களும் நம்புங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அவன் நம்பிக்கை மாதிரி நான் எப்படி கேமரா விட்டு வெளியே போகலையோ, உங்க நம்பிக்கையின்படி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு வெளியே ஆண்டவர் போகவே மாட்டார். நம்மளை விட அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடி வெட்டிட்டு இருந்தேன். நீங்க ஒரு மாதிரி பார்க்க கூடாது, அது 4 முடியா இருந்தாலும் வெட்டி தானே ஆகணும். அப்போ ஒருத்தன் வந்தான், வந்து உள்ள வரும்போதே சொன்னான், என் மூஞ்ச பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கப்பா அப்படின்னா. அப்படின்னடா மூஞ்சின்னு திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி தான் இருந்தான். அவன் சொன்ன மாதிரி தான் இருந்தான். வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு 20 நிமிஷமாக முடி வெட்டிட்டு இருக்காரு அந்த ஆள். இவன் அந்த 20 நிமிஷமாக
கண்ணாடிக்கும் அவனுக்கும் ஒரு அடி தான் இருக்கும். கிட்ட போய் இந்த கண்ணாடி இப்படியே பார்க்குறான், மூஞ்ச இப்படி பார்க்குறான், நாக்கு இப்படி தள்ளுறான், இப்படி தள்ளுறான், பல்ல பார்க்குறான், மூக்கை பார்க்குறான், மூக்கை தூக்கி பார்க்குறான், இப்படி பார்க்குறான். சோதரர் வரும்போது என்ன சொன்னான்? என் மூஞ்ச பார்க்க அந்த மூஞ்சை எப்படி பார்க்குறான்? 20 நிமிஷமாக ஊத்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இப்போ நான் முடி வெட்டிட்டேன்னா, ஷேவ் பண்ணிட்டேன்னா நான் அழகாக மாற போகிறேன். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமானா இன்னைக்கு உள்ளே வரும் பொழுது அந்த ஆளை போல தான் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை அலங்கரிக்கிறவர் ஒரு உண்டு, உங்களை சீர்படுத்துகிறவர் ஒரு உண்டு, உங்களை பக்குவப்படுத்துகிறவர் ஒரு உண்டு, உங்களை பலப்படுத்துறவங்களுக்கு உண்டு, உங்களை ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவர் உண்டு. நீங்கள் வெளியே போகும் பொழுது பலத்தோடு போவீங்க, சுகத்தோடு போவீங்க, மன நிம்மதியோடு போவீங்க, ஆறுதலோடு போவீங்க, சந்தோஷத்தோடு போவீங்க. ஏனென்றா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தக்கூடியது. அது சத்துவத்தை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகு எப்படி மேல 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 பறக்குதோ அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேல 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 எழும்பும். நம்முடைய பரிதாபங்களுக்காக பரிதபிக்கிற, பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் உண்டா? அல்லேலூயா. வசனம் என்ன சொல்றது? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். பரிதபிக்க கூடாத அப்படின்னா அவர் பரிதபிக்கிறவருங்க. நம்முடைய ஆசாரியர் உங்க பலவீனத்தை பார்த்து, ஏன் பலவீனத்தை பார்த்து பரிதாபப்படாதவர் இல்லையா? அவர் பரிதாபப்படுகிறவராம். வேதத்தில் ஒருத்தன் அடிபட்டு இருந்தான், கல்லர் கையில் அகப்பட்டு கொண்டு இருந்தான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் அவனை அடிச்சிட்டாங்க. ஒரு ஆசாரியன் வந்தான். வேதம் சொல்லுது, ஒரு ஆசாரியன் வந்து அவனை பார்த்து என்ன செய்தானா? பக்கமா விலகி போனா. அந்த ஆசாரியர் இல்லை, நம்முடைய ஆசாரியர். அடிபட்டு இருக்கிற அவனை பார்த்து தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி அவனுடைய காயங்களை தன் திராட்சை ரசத்தால் வார்த்து காயங்களை கழுவி அவருடைய எண்ணெயை பூசி அவனுக்குண்டான எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் இந்த இடத்துல உலாவுகிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய மனித பார்வைகள் உங்களுக்கு பரிதாபத்தை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காய் எனக்காய் பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். காயத்தோடு உன்னை விட்டு விட்டு போய் விடுவாரோ? நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உன்னை விட்டு விட்டு போய் விடுவாரோ? வஸ்திரம் இல்லாத இருக்கிற உன்னை விட்டு விட்டு போய் விடுவாரோ? தன் சொந்த வஸ்திரத்தை கொடுக்க, தன்னுடைய தாகத்தை தீர்க்க வைத்திருந்த திராட்சரசத்தை உன்னுடைய காயங்களுக்காய் ஊற்ற, தன்னுடைய எண்ணெயை உண்மையில் பூசும்படியாய் அவர் இன்னைக்கு பொறுப்பெடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு என் பிரதான ஆசாரியர் சத்துவத்தை கொடுக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆசாரியர், என் பிரதான ஆசாரியர், நான் சோர்ந்து போன நேரம் எல்லாம் என்னை பலப்படுத்துகிற ஆசாரியர். இப்ப நானும் பவுலை போல சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் ஒரு உண்டு, உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறவர் ஒரு உண்டு. உங்கள் பிசாசு பலவீனப்படுத்தினா இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். பிசாசு உங்களை இருளில் இருக்க பண்ணினா இயேசு உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். இயேசு பிசாசை காட்டிலும் பெரியவர் அல்லவா? இயேசு பிசாசை காட்டிலும் வல்லமை உள்ளவர் அல்லவா? பிசாசு விரித்த வலையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 18 வருஷமா ஒரு பிரச்சனையில குனிஞ்சே வந்தா சாத்தான் கட்டி வச்சிருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்படி அந்த சகோதரனிடத்துல கேட்காமலேயே அந்த சகோதரனுடைய பலவீனத்தை அறிஞ்சு இயேசு விடுதலை கொடுத்தாரோ, இன்னைக்கு நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒரு பிரதான ஆசாரியர் இங்கு உண்டு. புத்தி உள்ள சிற்பாசாரியாராய் நம்மத்திலே இருக்கிறார். நீங்க கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுதாங்க தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ கொடுக்க அறிந்திருக்கிற பெற்றோர்கள், பிதாக்கள். அந்த பிதாக்களை காட்டிலும் ஏன் ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு வேதம் சொல்லுது. நீங்க கேட்காமலேயே உங்களை பலப்படுத்துகிறவர் ஒரு உண்டு. உங்களை பலப்படுத்துகிறவங்களை உண்டு. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு அப்பம் தூதன் கொடுத்தது, அதன் பலத்தின் மிகுதினால் 40 நாள் எலியாவினால நடக்க முடியுமானா
அந்த தூதனை காட்டிலும் 1000 மடங்கு வல்லமை உள்ளவர் இந்த இடத்துல உலாவுகிறார். அவர் தம்முடைய அப்பத்தினாலே உங்களை தேற்றுவாராக, தம்முடைய ரசத்தினாலே உங்களை பலப்படுத்துவாராக. ஓ, திராட்சை ரசம் முகக்கலையை உண்டாக்குமா? உங்க முகத்தில் இருக்கிற சோர்வு, உங்க முகத்தில் இருக்கிற மன அழுத்தம், உங்க குடும்பத்தில் இருக்கிற கவலை, அந்த திராட்சை ரசத்தினாலே ஒரு முகக்கலையை உண்டாக்குவாராக. உங்க முகம் இனி சந்தோஷமா இருக்கும். உங்க முகம் மோசேயின் முகம் பிரகாசித்ததை போல உங்க முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவள் கேட்காமலே விடுதலை, அவள் கேட்காமலே கட்டுகள் அறுக்கப்பட்டது, அவள் கேட்காமலே அவளுக்கு ஒரு நன்மை செய்த தேவன். இந்த காலவேளையில் நீங்க எதிர்பாராத நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நீங்க இன்னைக்கு கேட்காம வந்திருக்கலாம். நீங்க கேட்காத ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்க ஆவிக்குரிய மனிதனை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ரெபெக்காளுக்குள் இருக்கிற 2 குழந்தையில ஒரு குழந்தையை ஒரு பெரிய சந்ததியாய் கர்த்தர் மாற்றினது உண்மையானா, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை இஸ்ரவேலாய் மாற்றினது உண்மையானா, இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற 2 வித மாம்ச மனிதனை கர்த்தர் பலவீனப்படுத்தி ஆவிக்குரிய மனிதனை கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக. ஆவிக்குரிய மனிதனை கர்த்தர் பலப்படுத்துவாராக. இனி நீங்கள் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவருக்காக என்று எழும்பி நிற்பீர்களாக. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். பவுல் சொன்னதை இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். முழங்கால் படிடுவோமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடலாம். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனின் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனின் அடைக்கலும், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை பயங்களில் வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்களில் வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்து என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெபெக்காள் விசாரிக்க போனால், இப்பொழுதே இப்படியானால் எனக்கு என்னவோ? இன்னைக்கு ஒருவேளை குழப்பத்தின் மத்தியில் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுவார், யாக்கோபை நான் ஆசீர்வதிப்பேன், அவனை இஸ்ரவேலா மாற்றுவேன், அவனை ஒரு பெரிய கோத்திர பிதா தலைவனாய் மாற்றுவேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு நேராய் வருகிறது. நீ பயப்படாதே, நீ திகையாது. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். உனக்கு நன்மையான ஈவை கட்டளையிடுவேன். உன் குழப்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு. உன் சுக வாழ்க்கை துளித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். போராட்டத்தில் ஆவிக்குரிய தன்மை வெற்றி பெறட்டும். போராட்டங்களிலே தேவ சுத்தம் வெற்றி பெறட்டும். போராட்டங்களிலே அபிஷேக வாழ்க்கை முன்னேறட்டும். எங்களை தாழ்த்துக்கிற நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அப்பத்து தண்ணீருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நியமமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்போதும் உள்ள சதா காலங்களிலும் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இயேசுவினுடைய வாய் திறந்து
உதுவார். அப்பொழுது எல்லோரும் கெலி உண்டாகி திரும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவின் பலனான நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்துதியும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.